அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது படிக்கிற பிள்ளைகளினுடைய தமிழ் பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகிவிட்டது. ஒரு காலத்தில் பல பள்ளிகள் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. நான் சொல்கிறது 1960களில் 70களில். அதுக்கு பிறகு வந்த நம்முடைய ஆட்சியாளர்கள் மகத்தான கவனம் செலுத்தி வளர்த்தெடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு கல்வியினுடைய நிலைதான். அடுத்தடுத்து வந்த அந்த ஆட்சி முறையிலே மிகுந்த கவனம் செலுத்தி எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடம் இருக்கணும், ஓரளவுக்கு வளர்ந்த ஊர்களில் கூட ஒரு கல்லூரி இருக்க வேண்டும் அப்படின்னுலாம் திட்டமிட்டு அதற்கென்று பல அறிஞர்கள் பெரிய அளவில் பங்கு பெற்று அதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு பள்ளி படிப்பு முடித்த கையோட கல்லூரிகளுக்கு செல்லுகிற ஏராளமான மாணவிகள் மாணவர்கள் இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தில் ஒன்று. கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடினப்போ கூட கல்வி இந்த அளவுக்கு சிறக்கலை. ஆனால் இதில் நம்முடைய பிள்ளைகள் இப்போ கிராமங்கள் சிற்றூர்கள் இங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க. இப்போ மேற்படிப்புக்காக கல்லூரிக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே போகிறப்ப நம்முடைய சிற்றூர்களை சேர்ந்த பிள்ளைகள், பள்ளி பிள்ளை, கிராமத்து பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு நகரத்துக்கு போய் கல்லூரியில் படிக்கிறப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஒரு புதிய சூழல், அங்கே ஏற்கனவே வருகிற மற்ற ஊர்களில் இருந்து வளர்ந்த நகரங்களில் இருந்தெல்லாம் அந்த கல்லூரி நல்ல கல்லூரின்னு படிக்கிறதுக்காக வருவாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் கிளாஸ்மேட்ஸாக இருந்திருப்பாங்க. அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அடுத்த தெரு எதிர் தெரு பக்கத்து தெரு இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கல்லூரி நீங்கள் படிக்க போகிறப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய பல ஊர்களில் இருந்து அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய பேச்சு, ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை. சில பேர் ஆங்கிலத்திலேயே தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் கான்வெண்ட்டில் படித்த ஆங்கில மீடியத்தில் படித்தவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் முதல் முறையாக சற்று அவ்வளவாக வளர்ச்சி இல்லாத ஊர்களில் இருந்து செல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் இதை பார்த்து மருண்டிடக்கூடாது. முதல்ல அதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதத்தில் நீங்களும் அது மாதிரி தான் ஆக போகிறீங்க. அந்த பசங்களாம் எப்படி இருக்கிறாங்களோ, எப்படி ஒரு நல்ல மேட்டிமையான வளர்ச்சி அடைந்தவர்களாக காட்சியளிக்கிறார்களோ அதே மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களை அறியாமலேயே அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ளேயும் வந்துவிடும். அதனால் அதை பார்த்து நீங்கள் மருண்டிடக்கூடாது. அஜிஜோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா இல்லையே, அந்த அளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணலையே, அவங்களாம் ஷூஸ்லாம் போட்டு வராங்க, நல்ல வெல் ட்ரெஸ்டாக வராங்க, நம்ம அப்படி இல்லையே, சொல்லப்போனால் நம்ம தமிழே கூட அவ்வளோவா இதுவாக இல்லையே, நம்மளால் அவங்கள மாதிரி சரளமாக ஆங்கிலம் பேச வரலையே அப்படின்னுலாம் எந்த விதமான கூச்சமும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு ஓராண்டு நீங்கள் அந்த கல்லூரியில் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது எந்த விதமான மகிழ்ச்சியையும் தராது. ஆனால் அது ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்னன்னா, இந்த முதல் ஓராண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு தங்கமான வருடம். என்னது தங்கமான வருடம்? அது மாதிரி நீங்கள் மதிப்பு கொடுத்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும். இப்போ உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிற இந்த தொடர் முயற்சி இருக்குதுங்களே, இதுதான் அடுத்தடுத்த உங்கள் கல்லூரி ஆண்டுகளில் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவதற்கும், எந்த நோக்கத்துக்காக கல்லூரியில் சேர்ந்தீங்களோ அந்த பட்டம் மிகப்பெரிய அளவிலே சிறப்பான மதிப்பெண்களோடு பெற்று வெளியே வருவதற்கும் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஓராண்டு நான் எப்படி காலேஜுக்கு போனேன், சினிமாவுக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறேன், பீச்சுக்கு போகிறேன், இது மாதிரி வீணாக்கிட்டீங்கன்னா பெரிய தவறு செய்கிறீர்கள். கம்யூனிகேஷனில் உங்களை ரொம்ப தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். வகுப்புக்கு வருகிற ஆசிரியர்கள் தமிழ் பேராசிரியரை தவிர பெரும்பாலும் மற்றவங்களாம் ஆங்கிலத்திலாம் சொல்லி கொடுப்பாங்க, அல்லது ஆங்கில வார்த்தைகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. நாம் அப்படி இல்லையே, அந்த அளவுக்கு சரளமாக பேச முடியலையே அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சுலபமான ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். தினம் உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஆங்கிலத்தில் கொஞ்சம் படிங்க. தினமும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் வேணா இருக்கலாம். ஹீரோனா அது திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க தான் இல்லை, அவங்க விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியலை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். விளையாட்டிலேயே பல விளையாட்டுகள் இருக்குது.
கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, அப்புறம் டேபிள் டென்னிஸு, அப்புறம் டென்னிஸு, பேட்மிண்டன். எந்த துறையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களா அவங்கள பற்றி தினம் ஆங்கிலத்தில் ஒரு 4 பக்கம் படியுங்க. அதுக்கு பிறகு என்ன படிச்சீங்களோ அதை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ தானே, ஹீரோயின் தானே, பரவாயில்ல, அவங்கள பற்றி ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்கள். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை சொல்லி பாருங்கள். மனப்பாடம் பண்ணி இல்லை, சொல்ல முயற்சி பண்ணுங்கள். முதல்ல ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் உங்களை அறியாமையே நீங்கள் சரளமாக பேசுவீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன் தெரியுங்களா, நம்ம பேசுகிறோமே தமிழ், அந்த தமிழையும் இப்படி தானே கற்றுக்கிட்டோம். நம்ம தமிழ் இப்போ நல்லா பேசுகிறோன்னா எங்கேயாவது தமிழ் கற்றுக்கணுன்றதுக்காக எங்கேயாவது டியூஷனுக்கு போனோமா சின்ன வயசில்? கிடையாது. தமிழ் பேசுகிறத கேட்டோம், நம்மளும் ஏதோ தட்டு மாதிரி தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தினோம். அப்புறம் தமிழ் சினிமா பார்த்தோம், தமிழில் டிவி பார்த்தோம், நியூஸ் பார்த்தோம். நம்மை அறியாமையே சிறு வயதில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் நமக்குள் படிந்து விட்டது. ஆங்கிலமும் இதே மாதிரி தான். நம்மளை அறியாமையே அந்த சூழலில் இருக்க அது நம்ம பேரில் படியும். ஆனால் இந்த ஓராண்டு காலம் நீங்கள் இதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா பட்டம் பெற்று வெளியே வந்து விடுவீர்கள். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், அதே மாதிரி பிஇ, அந்த பட்டம் பெற்று நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஆனால் இன்டர்வியூக்கு போகிறப்போ கேள்வியாக அவங்க கேட்குறப்போ அதை ஆங்கிலத்தில் சொல்லுவதற்கு ஆங்கிலம் சரளமாக தெரிய வேண்டும். அதுக்கான உரிய காலகட்டம் இதுதான். தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து படித்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே ஆங்கிலம் உங்களுக்கு மனதிலே பதியும். இதில் சந்தேகமே இல்லை. முயற்சி மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். வளர்ச்சி உங்களை தொடர்ந்து தானே வரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.